ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுவோம். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ நான் முந்திரி சேர்க்குறேன். முந்திரி வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை வந்து கண்டிப்பாக போடணும். முந்திரி மட்டும்தான் ஆப்ஷன். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துப்போம். இப்போ 2 காய்ந்த மிளகாய் போட போகிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய்ந்த மிளகாயை பிக்கிறாங்கன்னா இப்படியே போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா இதில் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. நான் லைட்டாக தான் உப்பு போடுறேன், ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தை கொட்டிடுங்க. இப்போ நான் பண்ணுறது 400 கிராம் சாதத்துக்கு தான், 400 கிராம் ரைஸுக்கு தான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் லெமனை வந்து சாதத்தை போட்ட பிறகு தான் லெமன் ஊற்றணும். இப்போ நான் ஒரு பெரிய லெமன் ஊற்றுறேன். புளிஞ்ச லெமனை ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இப்போது லெமன் சாதம். இப்போ லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம் வீட்லேயும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு அந்த வேர்க்கடலையோட சேர்த்து சாதத்தோட சாப்பிடல அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடலாம், துவையல் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.